பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அப்படின்ற பேரை கேட்டாலே சும்மா அத்துறுதல்ல அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். நாடி நரம்பெல்லாம் புல்லரிச்சு போகும் அவரோட பேரை கேட்டாலே. வீரத்துக்கே ஒரு எடுத்துக்காட்டுனா நம்ம அவரை தான் சொல்லலாம். இன்னைக்கு ஃபேமஸ் பட்டியலில் நம்ம முத்துராமலிங்க தேவர் பற்றி பார்க்கலாமா? அக்டோபர் 30 பிறந்து 6 மாதம் கை குழந்தையா இருக்கிற அவருக்கு ஒரு பெரிய இடி விழுது. அது என்னன்னா, தான் அம்மாவை தான் உலகம் நினச்சிட்டு இருக்கும் போது அவங்க அம்மாவை இழந்து போயிடா. அவங்க அம்மா இறந்து போயிடுறாங்க சின்ன வயசுலயே. உறவினரோட வீட்டில் தான் வாழ்றாரு. அங்கே நல்ல கல்வி, தென் அதுக்கப்புறம் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் எல்லாத்தையும் கற்றுக்கிறாரு. அதிகமாக ஆன்மீக நூல்லாம் ஈர்க்கப்படுறாரு. சுதந்திர போராட்டத்தில் பங்கேற்கிறாரு. அங்கே பிரிட்டிஷ்க்கு அகெயின்ஸ்டாக போராடுறாரு. அந்த பிரிட்டிஷ்காரங்க சும்மா இருப்பாங்களா? உள்ள தூக்கி போட பல முறை ஜெயிலுக்கே போயிருந்தாலும் அவரோட போராட்டத்தை மட்டும் கைவிடலை. சுபாஷ் சந்திர போஸ் அவர்களோட கொள்கையை ஆதரித்து ஆல் இந்தியா ஃபேர்வெல் பிளாக் கட்சியை தமிழ்நாட்டில் வலுப்படுத்துறாரு. இவர் மக்களோட உரிமைக்காக நிறைய டைம் குரல் கொடுத்துருக்காரு. அது குரல் கொடுத்ததுனால பிரிட்டிஷ்காரன் என்னடா இவன் நமக்கே அகெயின்ஸ்டா வந்து அப்பப்போ பேசுறானேன்ற காண்டில் வாய்ப்போட்டு சட்டம் அப்படிங்கிறத அவருக்கு போட அவரோட குரலை அட்டக்க நினைக்கும் போது மீண்டும் பொங்கி எழுகிறாரு. நிறைய கூட்டங்களை கலந்துக்கிறாரு. நீண்ட நேரம் உரையாட முடியாத சூழ்நிலை கூட மேடையில் நின்று தன் இரு கைகளை உயர்த்தி மக்களை வணங்கினார். அந்த ஒரு வணக்கமே நான் உங்களுடன் இருக்கிறேன் என்ற ஒரு உறுதியான செய்தியை மக்களுக்கு எடுத்து செல்கிறது. சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு வணக்கம் தான் போட்டிருக்காரு. ஆனால் அந்த ஒத்த வணக்கம் அங்கே பார்க்குற மக்களுக்கு ஒரு புதுவிதமான ஒரு தன்னம்பிக்கையும் அது தைரியத்தையும் ஏற்படுத்தியது. அவரோட குரலை மட்டும்தான் கட்டுப்படுத்த முடிஞ்சதே தவிர அவரோட எண்ணத்தையோ மக்கள் மீது அதனால் அர்ப்பணிப்பையோ யாராலையும் கட்டுப்படுத்த முடியல. அதனால்தான் இன்று வரை பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் ஒரு துணிச்சலான தலைவராக நினைவு கூறப்படுகிறார்.